கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தை, அதாவது இந்த விழித்திருந்த ஞானமுள்ள மணவாட்டி அப்படிங்கிற இந்த தலைப்பு ஆண்டு எனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறாங்க. உங்க மத்தியில வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கற்றுக் கொடுத்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டு என்னோட இருதயத்துல வைத்ததான ஒரு வசனம் என்னன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க கவனித்தீங்களானா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆண்டு இங்க அழகா, அதாவது ஒரு மணவாளன் மணவாட்டிய எப்படி மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள். அப்போ இத நம்ம பிரேஸா எடுத்தோம் அப்படின்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம், குமாரத்திகளுக்குள்ளே என் பிரியமானவள். அப்போ நம்ம குமாரத்தின்னு சொல்லும் போது அது ஒன்னும் அதாவது சாதாரணமான ஸ்தானம் இல்லையா? ஆனா அதுல ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நிறைய குமாரத்திகள் இருக்கிறாங்க, ஆனா அது மத்தியில எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க இந்த ஸ்தானத்தை குறித்து நான் ஒரு முகவுரையா ஒரு சில காரியங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நமக்கு நிறைய ஸ்தானங்கள் தெரியும். ஏன்னா தேவன் முதலாவது நீங்கள் என் ஜனங்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்னுடைய சொந்த சம்பத்து அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சுதந்திரம் என்று சொன்னார். அப்படி பாத்தீங்கன்னா சிரேஷ்ட புத்திரன் என்ற ஸ்தானம் இருக்குது, ஊழியக்காரன் என்ற ஸ்தானம் இருக்குது. இப்படி அநேக ஸ்தானங்கள் உண்டு. அப்போ இதுல மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை நம்ம யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய ஸ்தானத்தை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், தியானிக்க மாட்டோம். ஊழியக்காரன்னு தெரியும், ஆண்டவரே நம்முடைய அடிமைன்னு சொல்லுவோம். சோ நிறைய வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துவோம். ஆனா மணவாளனுக்கேற்ற மணவாட்டி அப்படிங்கிற ஸ்தானம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம அதிகமா ஓவர்வெல்மிங், அதாவது அந்த உறவுல நம்ம பலப்படும் போது மட்டும்தான் இந்த ஸ்தானத்து குறித்து நம்ம யோசிப்போம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதிகமா இந்த மினிஸ்ட்ரிஸ், இல்லைன்னா வேதத்தை தியானிப்பது, மற்றவர்களை நடத்துவது, சோ இந்த மாதிரிதான் நம்ம அதிகமா என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஆனா மணவாட்டி என்கிற ஸ்தானம் மிக முக்கியமானது. எனக்கு இந்த வார்த்தை கொடுத்த பிறகு நான் யோசிக்க ஆரம்பித்த போதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே முதலாவது எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, விழிப்பா இருக்கிற மணவாட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லி. சோ எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையில இனி வளர போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காரியத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த பாருங்களேன், இந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய சாம்பல் நிற பந்துகள், அது நடுவுல ஒரு ஒரு மஞ்சள் நிற பந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதை அதிகமா நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அது அதிகமா இருக்கிற சாம்பல் நிற பந்து அல்ல, அந்த மஞ்சள் நிற பந்து இல்ல, அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாராமா. அப்ப இங்க பார்க்கிறோம், முள்ளுகள் நிறைய முட்கள் இருக்குது, ஆனா அதுல ஒரே ஒரு லீலி புஷ்பம். அங்க ஆங்காங்கே சில லீலி புஷ்பங்கள் இருக்குதாமா. அது எப்படி இருக்குதோ, அதை எப்படி நான் பார்க்கிறேனோ அதே போலதான் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு பிரியமானவள் என்கிற ஒரு சிலரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நான் சமீபத்துல கேட்ட ஒரு ஒரு தேவ மனிதருடைய செய்தி எனக்கு நினைவுக்கு வருது. அவர் சொல்லுகிறாரு, இந்த உலகத்துல தெய்வம் எல்லார் மேலும் அன்பா இருக்கிறார். ஏன்னா அது அவருடைய கடமை. அவரை நான் அன்பாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அன்பை நம்ம மேன்மை பாராட்டுறோம்ல. ஆனா ஆண்டவர் சில பேர் மேலதான் பிரியமா இருக்கிறாராமா. நம்ம வீட்டுல நிறைய பிள்ளைங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சொந்த பந்தங்களா இருக்கட்டும், நமக்கு தெரிந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கும்போது நமக்கு பிரியமானவர்கள் சிலர் தான் இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லார்ட்டையும் பேசதான் செய்வோம், எல்லாத்தையும் அன்பாதான் இருப்போம், யாரும் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டாலும் நம்ம செய்யதான் செய்வோம். ஆனா அந்த வித்தியாசம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு சொன்னா, நம்மோடு ரொம்ப நெருங்கின அந்த உறவுல இருக்கிறவங்களதான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பிரியமானவள் என்று சொல்லுவோம்ல. அப்படிப்பட்ட ஸ்தானம் தான் இந்த மணவாட்டியின் ஸ்தானம். அதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்த போது ஆண்டு எனக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. யோவான் 3:29 நீங்க கவனித்தீங்கன்னா, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாட்டியை உடையவனே மணவாளன். ஆனா மணவாளுடைய தோழனும் அருகிலே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனா இருப்பானாமா. அப்போ இந்த 2 ஸ்தானத்தையும் அந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, மணவாட்டி உடையவனே மணவாளன். மணவாளன்னா கண்டிப்பா மணவாட்டி இருப்பாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் நடுவுல வேற யாருமே கிடையாது. ஒரு நெருங்கின உறவு. மணவாளனுடைய தோழன் எங்க உட்கார முடியும்? ஒருவேளை அனுமதித்தா அவருடைய இருக்கையில ஒரு இடத்துல உட்காரலாம். ஆனா மணவாளனுடைய தோழன் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல நிற்பாங்க. நார்மலாவே ஒரு ஒரு மாப்பிள்ளை அப்படின்னா மாப்பிள்ளை தோழன பக்கத்துல நிற்பாரு. ஆனா அந்த மணவாட்டி ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த இடம் வேறு யாருக்குமே கொடுக்கப்படாத இடம்.
அப்ப அவ்வளவு நெருங்கின உறவு தான் மனவாட்டிங்கிற ஸ்தானம். ஆனா நாம அந்த அளவுக்கு நேசரோடு கூட இருக்கிற உறவுல இருக்கிறோமான்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய முறை அதை தவறுகிறோங்கிறது தான் உண்மையான காரியம். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை சொன்னாரு. இது ஒருவேளை நமக்கு வந்து இன்னைக்கு நமக்கு சொன்னாங்கல்ல, நம்ம சபைங்கிறதா மனவாட்டி. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நீங்களும் நானும் சபை இல்லையா? ஆண்டவர் அழகா சொல்றாரு, கொரிந்தியர்ல எழுதப்பட்டிருக்கோம். அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் வந்து கிறிஸ்து தலையா இருக்கிறார் இல்ல, நம்ம அவருடைய அவயவங்களா இருக்கிறோம். அப்ப நீங்க நம்ம யாராவது இப்ப நான் ஒரு வேளை கையா இருக்கலாம், நீங்க காலா இருக்கலாம், ஒருவேளை ஒருத்தர் கண்ணா இருக்கலாம், ஒரு மூக்கா இருக்கலாம். சோ நம்ம எல்லாரும் இணைந்து உருவாக்குகிற அவர் எப்படி இருக்கிறாருன்னா நம்ம எல்லாரும் சேர்த்து அவர் வந்து ஒரு மணவாளனா இருக்கு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கற்பனை தான். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். ஆமா தானே? அப்போ நம்மள எல்லாரும் கூட்டமா அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு 110 பேர் இங்க இருக்கிறோம். இது போல எத்தனையோ ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிதான கூட்டத்தை கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. ஆனா அதுல தெரிந்து கொள்ளப்படுகிற இந்த மனவாட்டிகள் என்பவர்கள் யார் என்பதுதான் இங்க ஒரு பெரிதான கேள்விக்குறியா இருக்கு. அப்படி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆனா எல்லாருடைய வாழ்க்கை முறையும் ஒன்று அல்ல. கர்த்தர் பார்க்கிற விதமும் ஒன்று அல்ல. அவர் எதிர்பார்க்கிறதுன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதை அறியாமலே நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுகிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே போக போறோம்னு வச்சுக்கோங்களேன், மனவாட்டியா போறோம்ல. நம்ம நினைச்சோம்னா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் மனவாட்டி, அவர் மனவாளன் இல்ல. ஏன்னா மனவாளனுக்கு தோழன் அநேகர் இருக்கலாம், தோழர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனா மனவாட்டிங்கிறது யாருதான் இருக்க முடியும்? ஒரே ஒரு மனவாட்டி தான் இருக்கு. அது சபை அப்படின்ற அர்த்தத்துல வந்துருது. ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், இப்ப நம்ம தனித்தனியா யோசிக்கிறோம்ல, இயேசு வந்து என் மேல நேசமா இருக்கிற, நான் ஒரு பிரியமானவர் இல்ல. நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அது கிளைம் பண்ணுவோம், நான் பிரியமானவள் இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம மேல போயிடுவோம், அவரோடு கூட இருப்போம். மணவாளனாகி, அதாவது மணவாளனாகி ஆட்டுக்குட்டியானவருக்கு திருமணம் நடக்கும் இல்லையா? நம்ம எல்லாருமே இருப்போம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு இல்ல, நான் நினைச்சு பார்த்திருக்கிறேன். அப்ப நிறைய பேர் இருப்பாங்க. நான் விசுவாசிக்க நம்ம எல்லாருமே இன்னைக்கு போக போகிறோம். இந்த 110 பேரும் கர்த்தர் கிருபையினால நம்ம எல்லாரும் மனவாட்டிகள். இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ற எல்லாருமே மனவாட்டிகளை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நடத்த போகிறார். நம்ம எல்லாருமே போறோம், சரிங்களா? அப்படி ஒரு கற்பனை நம்ம வச்சுக்கலாமா? இது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்போ நம்ம எல்லாருமே போயிட்டோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம தனி அறையில ஜெபிக்கும் போது இயேசு நம்ம அருகில வந்து நம்மளோட அந்த 1-to-1 கான்வர்சேஷன் நடக்கும். அதுதான் அந்த உறவு இல்லையா? இந்த உறவுங்கிற போது அதுதான். அப்போ நம்ம மேல போகும்போது அநேகர் இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம மணவாளனா பார்க்க போகிறோம். அவருடைய அந்த உண்மையான அவருடைய அந்த மறுரூப அந்த சரீர அந்த அந்த முகப்புல பார்க்க போகிறோம். அதெல்லாமே யோசித்து பார்க்கும்போது நான் யோசித்து பாக்குறேன், அவரோடு பேசுறதுக்கு நம்ம 1-to-1 கிடைக்குமா? 1-to-1 அங்க போய் இல்ல. ஏன்னா அவர் வெளிச்சமா இருப்பாரு. நம்ம எல்லாரும் அமர்ந்திருப்போம். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டதா இருக்கும். ஆனா நான் யோசிக்கிறேன், அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். நான் எண்ணி பார்த்த என்னுடைய அந்த அந்த இமேஜினேஷன்ல எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் அமர்ந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் கீழே, அதாவது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, நம்ம 110 பேர் 113 பேர் இருக்கும்ல, 113 இயேசு கிறிஸ்து நம்ம அவர் பாதத்துல 1-to-1 கான்வர்சேஷன் தான். அது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய வசந்த தோட்டம் இருக்குது, அங்க உட்கார்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்க இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. 1-to-1. நான் சொல்றது என்னன்னா 1-to-1 நம்ம இருக்கிறோம். 110 இயேசு எவ்வளவு இந்த நேரத்துல என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறாரு, உங்க அருகில இருக்கிறாரு இல்லையா? அப்ப எப்படி பாசிபிலிட்டி இருக்குதுல்ல? அவர் உட்கார்ந்துருப்பார், நம்ம உட்கார்ந்துருப்போம்ல. இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களோட பேச வந்தது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் நான் வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு டாபிக் நான் அதிகமா பேசாத ஒரு டாபிக். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு. ஏன்னா மணவாளனை குறித்து நம்ம மணவாட்டிகளாய் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் இருக்கு பாத்தீங்களா? இட் இஸ் சம்திங் ரொம்ப டீப்பருங்க. இது ஆழம். அதாவது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது அழகா. அதை நான் எதை பார்க்கிறேன்னா, the deep calls the deep. டீப்ங்கிறது வந்துட்டு ஆவியானவர் ஆழத்துல இருக்கிறார். அதாவது ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காரியங்கள் நம்ம ஆழமா உள்ள ஊடுருவ நம்மளால முழுவதுமா தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ அவர் யாரதான் கூப்பிடுவாரா? ஆழத்தை தான் கூப்பிடுவாரா? அப்ப நாம் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆழம் கூப்பிடுகிறது இந்த ஆழத்திற்கு கேட்புங்க. சோ அதுதான் அந்த உறவு.
அவருக்கு இணையான உறவு. ஒரு மணவாளனுக்கு எல்லாம் தெரியும், மணவாட்டிக்கு ஒண்ணும் தெரியாத மணவாட்டியை மணவாளன் செலக்ட் பண்ணவே மாட்டாரு இல்லையா? அப்ப அவர் எதிர்பார்க்கிற மணவாட்டியத்தான் விழிப்புள்ள மணவாட்டி, அந்த ஞானமுள்ள மணவாட்டின்னு சொல்லி இந்த என்னது நம்மளுடைய வேதம் அழைக்கிறது. அப்ப எனக்கு இன்னொரு வசனம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:8 என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இது என் நேசருடைய சத்தம். மணவாட்டி சொல்லுகிறா, இது என் நேசருடைய சத்தம். சுத்தி அநேகருடைய சத்தம் கேட்டுட்டுதான் இருக்குது. நம்மளை சுற்றிலும் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான சத்தங்கள். அது மனுஷ சத்தம் மட்டும் கிடையாது இல்ல, ஒரு மெஷின் சத்தத்தை கேட்கிறோம், ஒரு பறவையின் சத்தத்தை கேட்கிறோம். அநேக சத்தங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிற வேளையில மணவாட்டி ஐடென்டிஃபை பண்றா, இது என் நேசருடைய சத்தம். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? என் நேசருடைய சத்தம் எனக்கு கேக்குதா? இல்ல, அப்ப நம்ம ஒரு மணவாட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆனா நீங்க சொல்லுவீங்களானா நமக்கு தெரிந்திருக்கணும், இது என் நேசருடைய சத்தம். அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், இது ஆண்டவர் தான் பேசுறாரா, இது ஆண்டவர் தான் சொல்றாரா, இதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்கலாமே, இது இன்னும் ஒரு அடையாளத்தை நம்ம வெயிட் பண்ணலாமேன்னு நினைக்கிறோம். ஆனா நேசருடைய சத்தத்தை கேட்கிற மணவாட்டி கண்டிப்பா தெரியும், என் நேசர் தான் என்னோட பேசி கொண்டிருக்கிறார், அவர் தான் எனக்கு இதை சொல்லி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த கிளாரிட்டி யாருக்கு இருக்கும்னா அந்த மணவாட்டிக்கு தாங்க இருக்கும். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவர் நேசர் என்ன பேசுவாராம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு மணவாளன் மணவாட்டி, அதாவது நிச்சயமாயிருக்கிறது, இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள என்ன பேசிக் கொள்ளுவாங்க அப்படின்னா அந்தரங்கமான, அதாவது ரகசியமான காரியங்களை பேசுவாங்க இல்லையா? அது வெளிப்படையா போய் சொல்ல முடியுமா? இப்ப என் மணவாளன் சொல்லுகிற வார்த்தையை கொண்டு போய் நான் என்னுடைய தோழியிலிட்டு சொன்னேன்னா அது வேறு விதமா போயிரும். ஆனா மணவாளன் சொல்லுகிறத மணவாட்டியும், மணவாட்டி சொல்லுகிறத மணவாளனும் கேட்கிற சில ரகசியமான காரியம், யார்கிட்டயுமே சொல்லாத காரியங்களை மணவாளன் மணவாட்டிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாரு. சரிங்களா? சோ இது எல்லாமே நீங்க தயவு செய்து உலக பிரகாரமா இல்ல, நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இன்னொரு காரியம் என்னன்னா, மணவாட்டிக்குதான் மணவாளனுடைய பல்ஸ் தெரியும். நான் எழுதி வைத்திருக்கிறேன். she only knows the pulse of his pulse. அவருடைய பல்ஸ், அதாவது அவர் எந்த மனநிலையில இருக்கிறாரு, இப்ப என்ன பேசலாம், அவர் என்கிட்ட பேசும்போதே அவர் எந்த சூழ்நிலையில இருந்து பேசுறாரு, அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில இருக்குது, அவர் பதட்டமா இருக்கிறாரா, அவர் கோபமா இருக்கிறாரா, இல்ல ரொம்ப அன்பா இருக்கிறாரா, இல்ல அவர் ஏதாவது ஒரு பரிதவிப்புல இருக்கிறாரா, இதெல்லாம் யார் தெரியுமா தெரிந்து கொள்ள முடியும்? மணவாட்டினால மட்டும்தாங்க தெரிந்து கொள்ள முடியும். மணவாளன் ஒருவேளை அவன் தோழன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரான்னு தெரியாது. தோழன்கிட்ட கண்டிப்பா நம்ம சிநேகிதன்னு வரும்போது அது அடுத்த ஸ்தானமா இருக்குது. ஆனா மணவாட்டின்னு வரும்போது நிச்சயமாகவே இதுவரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத காரியங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் என்னது, மணவாட்டி அப்படிங்கிறது. இன்னொரு வசனம் இருக்குது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:16, 6:3 ஒரே காரியம் மணவாட்டி சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். இத நீங்க சொல்ல முடியாதுங்க. நான் என் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு வினோதா 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 என்னுடையவள் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் ஃப்ரெண்டு சொல்ல முடியாது. என் கணவர் தான் என்ன சொல்ல முடியும். என் கணவரை நான் மட்டும் தான் சொல்ல முடியும். எங்க 2 பேருக்கும் இடையில வேற எதுவுமே கிடையாது. வேற யாருமே என் கணவர் அந்த அளவுக்கு பொசசிவா பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன வேற யார் பொசசிவா பார்க்கறதுக்கு என்ன என் கணவர் அனுமதிக்க மாட்டேன். கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கட்டும். சோ நம்ம மணவாளன்ற அந்த இதுக்குள்ள வரும் பொழுது அந்த பொசசிவ்னஸ் வரும். இந்த பொசசிவ்னஸ் பார்த்திருக்கீங்களா? இயேசு அதுக்காக அது நம்ம என்ன சொல்றது, அந்த ஆவிக்குரிய பொசசிவ்னஸ் அதெல்லாம் நம்ம டீப்பரா போக போகதான் அவர் பேசுகிற விதமா இருக்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, நம்ம இருதயம் அப்படி படன்னு துடிக்கும். ஐயோ இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணலையே, ஐயோ நான் போகணுமே என் மனவாழ்கிட்ட போகணுமே, நான் பேசணுமே அப்படின்ற அந்த ஹரிபரி என்ன இருக்கும்னா நம்மளுடைய இருதயத்துல இருந்துட்டே இருக்குமா. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் சொல்லுது, அதுல விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இங்க 2ஐயும் கம்பேர் பண்ணி பவுல் எழுதுகிறாரு. அதுல சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, இன்னும் விவாகம் ஆகல, அவள் யாரு குறித்து இது பண்ணுவாளாம், என் மணவாளனுக்காக நான் என்ன பண்ணணுமா, என் சரீரத்துல என் ஆத்துமாவுல நான் பரிசுத்தமா இருக்கணும், அதே சமயத்துல அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறதுல நான் கவலைக்குரியவளா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இதுதாங்க மணவாட்டியினுடைய ஸ்தானம். இந்த உலகத்துல கட்டப்படாதவங்க மட்டும்தான் இதை யோசிக்க முடியும். நீங்க கணவர் உடையவர்களா இருக்கலாம், இன்னும் திருமணம் ஆகாதவர்களா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் என் ஆத்தும நேசர், என் ஆத்தும மணவாளனுக்கான
அந்த காரியங்களை குறித்து எனக்குள்ள இருதயத்துல எனக்கு ஒரு கவலை இருக்குமானா அவருக்கு எப்படி பிடிக்கும்? அவருக்கு இதுதான் பிடிக்கும். ஏன்னா என்ன நான் இப்படிதான் மாத்திக்கொள்ளணும். அவருக்கு அவர்கிட்ட எனக்கு இந்த சுபாவம் பிடிக்கலையா? அப்ப நான் அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? என்னுடைய மனவாளனை கேட்டது போல நான் என்னை எப்படி உருவாக்கி கொள்ளலாம்னு சொல்லி யோசிக்கிறதுதான் மனவாட்டியினுடைய ஸ்தானம். சரிங்களா? இப்ப கரண்டா இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம அந்த புத்தியுள்ள மனவாட்டிங்கிற அந்த வசனங்களுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். இயேசுனுடைய வருகை குறித்து நமக்கு தெரியும். 3 விதமான வருகை. முதல் வருகை என்னது அப்படின்னா அவர் ரட்சகராய் வந்தார். இப்ப 2வது வருகை என்னன்னா ரகசிய வருகைன்னு நம்ம சொல்லுகிறோம். அந்த வருகையில அவர் எப்படி வரப்போகிறார்னா மணவாளனாகத்தான் வரப்போகிறார். ஏன்னா அவருடைய கல்யாணத்திற்காக அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவர் யார கூட்டிட்டு போறார்? ரகசியமா யார கூட்டிட்டு போறாருன்னா மணவாட்டிகளை தான் கூட்டிட்டு போகிறார். சபையை தான் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்போ நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்? ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எதற்காக காத்திருந்தாங்கன்னா ரட்சகர் வருகிறதற்காக காத்திருந்தாங்க. ஆனா ரட்சகர் வந்து விட்டார், ரட்சிப்பை நம்ம பெற்று விட்டோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற நாம் எதற்காக காத்திருக்கிறோம்னா மணவாளனாகி கிறிஸ்துவுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இது அநேக நேரம் நமக்கு என்ன இல்ல, அந்த தெளிவு இல்ல. நம்ம நிறைய காரியங்கள்ல பல்பலப்பட்ட வேலைகள்ல நம்ம பிஸியா இருக்கிறோம். ஆனா இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்குதா? இந்த இந்த நம்ம இப்ப விழிப்புள்ள மனவாட்டியை குறித்து பார்க்கிறோம். இந்த விழிப்புணர்வு முதலாவது நமக்கு இருக்கணும். 3வது வருகையில எப்படி வருவாருன்னா அவர் ராஜாவாய் வருவார். நாமும் அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? வருவோம், இங்க அரசாளுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த 2ஆம் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தா மனவாட்டியா போலாம்? அதான் இந்த விழிப்புள்ள மனவாட்டின்னு சொல்லும் போது இங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது வாட்ச் அப்படின்னும் போது give strict attention and be cautious and active. அதாவது நம்ம எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு காஷியஸ் இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? ஒரு மனவாட்டியா நான் எப்படி இருக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதை வைத்துதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த மத்தேயு 25வது அதிகாரத்துல 1-13 வரைக்கும் நீங்க பார்க்க முடியும். இந்த புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை குறித்து போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் அதை குறித்து ரொம்ப அதிகமாய் பேசல. ஆனா நான் நிறைய காரியங்களை கர்த்தர் சொன்னா எனக்கு தெரியல. இப்பவே 7:30 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 30 நிமிடங்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறது போல நம்ம வேகமாய் காரியங்களை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, நான் உங்களுக்கு 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த ஒப்பாயிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். சரிங்களா? இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க 2 பேருமே எதை எடுத்துட்டு போனாங்க? தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க. புத்தி உள்ளவர்கள் என்ன எடுத்துக்கொண்டு போனாங்க? பாத்திரத்துல எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனாங்க. இது நீங்க நிறைய ரெவலேஷன்ஸ் இதுல கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அநேக தேவ மனிதர்கள் இதுல அவங்களுக்கு ஆவியான வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஆண்டு வெளிப்படுத்துறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தீவட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, தீவட்டி அப்படிங்கிறது நம்முடைய சரீரம், நம்முடைய என்னது நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த இந்த உடல் தான். சரிங்களா? அப்போ புத்தியுள்ள கன்னிகையா இருக்கட்டும், புத்தி இல்லாத கன்னிகையா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குமே பிளஷ் இருக்குது. சரிங்களா? இந்த பிளஷ்ல தான் அவங்க எல்லாருமே போறாங்க. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, இந்த தீவட்டி எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. ஆனா 4வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய இருதயம். அப்போ அந்த இருதயத்துல நிறைந்திருக்கிற ஆவியானவர், அதாவது நமக்குள் அந்த பிளஷுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற ஆவியானவர். அப்ப அந்த பாத்திரமும் நம்மதான். சரிங்களா? உள்ள இருக்குது, உள்ள மறைஞ்சிருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இருதயம்னு வைத்துக் கொள்ளலாம். இருதயத்துல நிறைந்திருக்கிற ஆவியானவர்னு வச்சுக்கலாமா? சோ இதுதான் இந்த கான்செப்ட்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா 10 பேரும் போறாங்க. 10 பேருக்கும் தெரியும் மணவாளன் வராங்க. 10 பேருக்கும் 10 பேருக்குமே ஆசை என்னதான்? மணவாளன் எங்களை கொண்டு போகணும், கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை. எல்லாருமே போறாங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், 10 பேர் நடந்து போனாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு புத்தியுள்ள கன்னிகை 2 பேர் பாக்கணும். இன்னைக்கு நம்ம 110 பேர் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு இன்பர்சன் மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருமே பாக்குறோம், தீவட்டிகளை தான் பார்க்க முடியும். தீவட்டிகளை பார்க்கலாமா? தீவட்டிங்கிறது நான் என்ன சொன்னேன்? இந்த சரீரம். ஒருவேளை நான் ஜபிக்கிறத வைத்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓ, இவங்க பயங்கரமா இவங்க மனவாட்டியா இருப்பாங்களோ, இவங்க இப்படி இருப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோ. அதெல்லாம் கதை கிடையாது. ஆனா உண்மையிலேயே உள்ள இருக்கிற அந்த இருதயத்துல யார் அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு கூட அந்த மணவாளன் எதிர்கொண்டு போறாங்களோ
அவங்கதான் மணவாளனால என்ன பண்ணப்படுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. இது என்ன தெரியல, இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பாக்குறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. கரெக்ட், நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், மணவாளனை எதிர்கொண்டு போகிறோம், கண்டிப்பா நம்ம போயிடுவோம் அப்படின்ற அர்த்தத்துலதான் அவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு தெரியல, இந்த புத்தி உள்ள கன்னிகைகளுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்ப தெரியுது தெரியுங்களா, மணவாளன் வர தாமதிச்சிருச்சு, அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, நித்திரை போயிட்டாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மணவாளன் வந்து விட்டார் என்கிற சத்தம், அந்த எக்கால சத்தம் அப்படி கேட்ட உடனே இவங்க ஆயத்தப்படுறாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா, ஆயத்துங்கிறது என்ன தெரியுமா, நம்மளுடைய சரீரம் என்ன ஆகுது, எரிய ஆரம்பிக்குது. எப்படி எரியுது, இந்த தீவெட்டி என்ன செய்யுது, உள்ள இருக்கிற ஆவியானருங்கிற இந்த ஃபியூவல் என்ன பண்றாருன்னா, நம்மளை மறுரூப சரீரமாய் மாற்றணும் அவரு. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், மணவாளனை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த எண்ணெய் மிகுதியா இருக்கிறதுனால அவங்க எரியும் போதுதான் அவங்களுக்கு தெரிய வருது, இவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருந்திருக்குது, அது நம்மகிட்ட இல்ல. அப்ப அந்த அதனாலதான் அவங்க சொல்றாங்க, ஓ இத கொண்டு வந்திருக்கீங்களா, நம்ம கொண்டு வரலையே, நீங்க எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல இது முடியாது, எங்களுக்கே இது போதாது. ஏன்னா நாங்க காத்து கொண்ட இந்த காரியம் எங்களை முழுவதுமாக மறுரூபப்படுத்தினாதான் நாங்க மணவாளன்கிட்ட போக முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ இது நடந்த காரியங்களும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இங்க விழிப்புள்ள ஒரு மணவாட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அப்படின்னா, ஆவியானவரோடு கூட நம்மளுடைய வாழ்க்கை முறை இதுதாங்க. இது இருக்கு, அதாவது ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆவியானவரோட வளர்ந்துட்டே போகும். நம்மளோட இப்ப வயது எவ்வளவு இருக்குமோ நமக்கு தெரியாது. நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்ப பெற்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒருவேளை இங்க இருக்கிறவங்க சில பேர் இன்னும் ஆவியானவருக்காக காத்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட கூட்டத்தார் இடத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். மிக மிக அவசியம் ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை நிரப்பணும், நம்முடைய சரீரத்தை நிரப்பணும். நம்ம முழுமையாய் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அவர்கள் தான் புத்தியுள்ள மணவாட்டியா இருக்க முடியும். அவர்கள் தான், அதாவது மணவாளன் வரும் பொழுது அந்த மறுரூப அனுபவத்தை என்ன பண்ணும், தன்னுடைய இந்த தீவெட்டி எரியணும். இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது, அதுதான் வேதம் சொல்லுது. இந்த சரீரம் ஒன்றுக்குமே உதவாது. அவர் வரும் பொழுது என்ன ஆயிடுது, இது எரிந்து என்ன ஆயிடும், மறுரூப சரீரமாய் மாற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியான பெற்றிருக்கிறோம், நம்ம ஒரு திருப்தியில இருக்கிறோம். எனக்கு அந்நிய பாஷை எல்லாம் பேச வரும், ஒருவேளை எனக்கு ஒரு தரிசனம் வரும், இல்ல எனக்கு சொப்பனத்துல கர்த்தரோடு பேசுகிறாரு அப்படிங்கிற திருப்தியில நம்ம இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு பிள்ளை எல்கேஜி போச்சு, அந்த எல்கேஜி போகும்போது அது A to Z படிச்சுச்சு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு கிளாஸா போகும்போது இன்னும் வார்த்தைகளை படிக்கணும், இன்னும் காரியங்களை புரிந்து கொள்ளணும், இன்னும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இன்னும் என்ன பண்ணணும், அது தியரிட்டிக்கலா எழுத தெரியணும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னது, அது அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தானா எழுதணும், ஒரு எஸ்ஸே ரைட்டிங் எழுதணும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆவியானவர் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அந்த வளர்ச்சி இருக்குதா, நமக்குள்ள அந்த ஆவியானவருடைய வளர்ச்சி இருக்குதா, அது நம்ம கவனிக்கிறோமா? ஒவ்வொரு நாளுங்க, இன்னைக்கு நீங்க பிள்ளைங்களையோ கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, வளர்கிற பிள்ளைகளை கவனித்து பாருங்க. அவங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க அந்த 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 படிப்பின் வளர்ச்சியிலும் உலக வளர்ச்சியிலும் அவங்க வளர்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம ஆவிக்குரியவர்கள், மணவாட்டிகள் என்று அழைக்கப்படுகிற நம்ம பரிசுத்த ஆவியில வளருகிறோமா அப்படிங்கறது உங்களுக்கு எனக்கு கட்டாயம் தெரியும். நமக்கு அது தெரியணும். இன்னைக்கு அன்னைக்கு பேசின அதே அதே அந்த அந்த லபதிபர் அபலபா அப்படிங்கிறதே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்னா சம்திங் ராங். ஏன் தெரியுங்களா, அன்றைக்கு சவுல் மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அது தாவீதுக்கு கடந்து போனதுக்கு அப்புறமும் சவுல் ராஜாவா தான் இருந்து. சவுல் ஒரு நாள் ராஜாவில் 40 வருஷம், அவர் 2வது வருஷத்துல தூக்கிட்டாரு சவுல. எங்க பரலோகம் தூக்கிடுச்சு. பரலோகம் என்ன சொல்லிடுச்சு, நான் அவனை தள்ளினேன், நீ என்ன பண்ணு, நீ போய் ஈசாயின் குமாரன் அபிஷேகம் பண்ணு. அப்ப அவன் தான் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜா. ஆண்டவரோட பார்வையில யார் ராஜா இப்போ, சவுல் அல்ல, தாவீது. என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அவர் ராஜா. ஆனா உண்மையாக யார் ராஜாவா இருந்தது, சவுல் 40 வருஷம் அரசாண்டுதான் செத்து போனார். ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிறாரு தெரியுமா, தாவீது கடைசி வரைக்கும் சொன்னாரு, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உங்க என் கை உங்க மேல பற்றக்கூடாது. ஆனா உண்மையிலேயே என்றைக்கு ஆண்டவர் அனுப்பின அசுத்தாவியனுக்குள்ள வந்ததோ, அவனோட பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதோ அவனை விட்டு கடந்து போயிட்டார். அப்ப இன்னைக்கு அவன் ராஜாதான். நானும் இன்னைக்குதான் அதுதான் சொல்ல வரேன். நான் இன்னைக்கும் அந்நிய பாஷை பேசுவேன் தான், நான் ஒரு நாள்ல பெற்றேன் தான். ஆனா அதுல நான் வளர்ந்திருக்கிறேனா, அதுதாங்க we have to be very cautious. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மணவாளன் ஏற்புடைய மணவாட்டின்னு சொல்லும் போது, மணவாளன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியல.
நம்ம நிறைய என்ன பண்றோம் தெரியுமா? மனவாழ்னை திருப்திப்படுத்தும், மனவாழ்னை திருப்திப்படுத்தும். நான் இப்படி பண்ணா அவருக்கு பிடிக்கும், நான் அப்படி பண்ணா பிடிக்கும், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா அவருக்கு பிடிக்கும், நான் இப்படி பேசினா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா உண்மையிலேயே மனவாழ்னுக்கு பிடிச்சிருக்குதான்னு கேட்கும். ஏன்னா நான் ஒரு ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அடிக்கடி அநேக இடங்கள்ல சொல்லுவது உண்டு. நம்ம எங்கேயாவது வந்து சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விருந்துக்கு நம்ம கூப்பிடுறாங்க போவோம். ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பிடிக்கலைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்காத சாப்பிட்டு பிடிச்சதுனால அப்படிதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காலி பண்ணணும், பிடிக்கலைன்னா சாப்பிட்டுருவேன். கடைசியா மெதுவா எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டு முடிப்பேன். அந்த மாதிரி கேட்டகரி நான். ஆனா நம்ம நம்ம பந்தி விசாரிப்பாங்க பாத்தீங்களா, பந்தி இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம்னா பொரியல் காணுமே, பொரியல் வைக்கட்டுங்களான்னு கேட்பாங்க. புரியல. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, புரியல இல்லையா அப்படின்னு தொழில் வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், அட எனக்கு பிடிக்கலப்பா, நானே அது வேண்டான்னு நினைச்சேன், நீங்க என்ன மறுபடியும் வச்சுட்டு போயிட்டீங்களே, சரி வேற என்ன பண்றது, வச்சுட்டாங்களே வீணா போயிருமே அப்படின்னு. சில நேரங்கள்ல மனவாளன் இப்படி அங்கீகரிக்கிறதா கூட இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கோம், ஐயோ நான் வந்து நல்லா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ ஆண்டுக்கு பிரியமா செஞ்சுட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி ஆவில பாத்தீங்கன்னா நான் நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன், அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே மனவாளன் அது பிடிச்சுதான் அவர் பிரியமா இருக்குதா? அவர் பிரியமா அடிக்கடி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நிஜமாவே நான் பண்ணுகிற காரியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? என்ன உங்களுக்கு பிடிக்குதாப்பா? நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கிறேனா? நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் செய்யறேனா? நான் செய்யற ஊழியத்துல நீங்க பிரியமா இருக்கிறீங்களா? இல்ல நான் உங்களுக்கு பிடிக்காத செய்யறேனா? அப்படின்னு நம்ம அநேக முறை கேட்கறது இல்ல. நம்ம நினைக்கிறோம் அவருக்கு பிடிச்சிருக்கு, நான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு செய்யறோம். ஆனா நிறைய முறை அவருக்கு பிடிக்கிறதே இல்ல. ஆனா சில நேரம் என்ன பண்றாரு, சரி ஓகே பரவாயில்லன்னு அங்கீகரிக்கிறது. ஆனா அங்கீகரிச்சுட்டாருங்கிறதுக்காக அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள இன்னும் ஆவின் வளர்ச்சி இல்ல அப்படிங்கறதுதான் அர்த்தம். அப்ப இன்னைக்கு விழிப்புள்ள மனவாட்டின்னு சொல்லும் போது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஆவியானவரோடு கூட இருக்கிற உறவு தாங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதோட வித்தியாசத்தை பார்க்கணும்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் லூக்கா 10வது அதிகாரத்துல 38ல இருந்து 42 வரைக்கும் வாசித்தோம்னா அங்க மரியாதை குறித்தும் மார்த்தாளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மார்த்தாள் வந்து பாத்தீங்கன்னா, மார்த்தாள் தான் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அவங்கதான் அவங்க வீட்டுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்ப அங்க 2 பேர் இருக்கிறாங்க. மார்த்தாள் யாருக்காக வேலை செய்து கொண்டிருந்தாங்க? இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருந்தாங்க. பரபரப்பா இருக்கிறாங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இப்ப சும்மா நீங்க பாருங்க, இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். மார்த்தாள்னு வச்சுக்கோங்க, என் தங்கச்சி மரியாள்னு வச்சுக்கோங்க, 2 பேர் இருக்கிறோம். வராங்க. அப்ப நான் வந்து வாங்க வாங்கன்னு சொல்றேன். உடனேவா வீட்டுக்குள்ள வேலை பார்க்க போயிருவேன்? கண்டிப்பா ஏசப்பாட்ட நான் என்ன பண்ணுவேன், நல்லா இருக்கீங்களா, ரொம்ப தூர பிரயாணம் களைச்சு போயிருப்பீங்க, ஏதாவது குடிக்கிறீங்களா, நீங்க நான் வந்து ஜூஸ் கொண்டு வருவா, இல்ல காபி குடிக்கிறீங்களா, அப்படிலாம் கேட்கத்தானே செய்வேன். நான் வந்து மார்த்தால பேசிட்டு இருக்கிறேன். சோ அப்படிலாம் கேட்பேன். அப்படின்னு அவர் பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு ஆமா அடுத்து அவருக்கு ஏதாவது செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலை செய்ய போயிடுறேன். அப்ப அந்த மரியாதை என்ன பண்றாங்க, மரியாதை இதெல்லாம் கேட்டாலும் என்ன, ஆனா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஆண்டோட்ட ஆண்டோட்ட பேசுங்க, நீங்க பேசுங்க நான் கேட்கட்டும், நீங்க பேசுங்க நான் கேட்கட்டும். வசனங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அவர் பேச 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 அவர் கேட்டுட்டே இருக்கிறார். அவளுக்கு என்ன இல்ல, ஐயோ வீட்டுல வேலை இருக்கும், இவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணுமே, இவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு அவளுக்கு தோணல. அவளுக்கு என்னன்னா, ஏசப்பா பேசட்டும் பேசட்டும் கேட்கலாம், பேசட்டும் பேசட்டும் பேசட்டும்னு கேட்கலாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமா மரத்தா பேசியிருப்பாங்க இல்லையா, பேசாம போயிருக்க மாட்டாங்கல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா மரியாள், அவள்தான் விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. நீ வந்து தேவையில்லாத காரியங்கள் குறித்து நீ கவலைப்படுற, நீ என்ன வந்து நீ எனக்கு இதெல்லாம் குடுக்கலன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தேவை தெரியுமா, நான் எப்படியாவது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும், நீ அதை ரிசீவ் பண்ணணுங்கிறதா. அப்ப பாருங்க, உலக பிரகாரமா 2 பேரும் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட நம்ம நினைப்போம், 2 பேர்கிட்டயும் எனக்கு பெருசா பிள்ளையா தெரியல. ஆனா இயேசு பார்க்கிற விதம் எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு பிரியமான காரியம், நான் யார் பிரியமானவளா பாக்குறேன்னா மரியாதை பிரியமா பாக்குறேன். ஏன்னா அவ என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான், நான் சொல்றத கவனமா கேட்கிறான், என் கூட பேசுறதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், என்னோட நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல சந்தோஷம். ஆனா எனக்காக தான் நீ வேலை செய்யற, உண்மைதான், நீ எனக்காக தான் மினிஸ்ட்ரி பண்ற, என்னோட காரியத்துக்காக தான் நீ ஓடுற, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ அதை மட்டுமே அதிகமா, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறோம், ஆண்டவரே இத நீங்க செய்ய சொன்னீங்க, இதை பண்ணணுமே ஆண்டவரே, நான் அதை செய்யணுமே ஆண்டவரே, நீங்க வேற இதெல்லாம் நீங்க தீர்க்க தரிசனமா பேசிட்டீங்களே, இதை நான் எப்படி செய்ய போறேன், இந்த மீட்டிங் எப்படி நான் நடத்த போறேன், இவங்கள்ட்ட போய் நான் எப்படி அந்த காரியத்தை சொல்ல போறேன், இப்படி புலம்புகிறவர்களா இருக்கிறோமா? அதுதாங்க மார்த்தாள். அதுதான் மார்த்தாள். அதுதான் அவர் சொல்றாரு, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற, உனக்கு தேவையானது என்ன தெரியுமா, என் பாதத்துல வந்து உட்காரு, நான் உனக்கு சொல்றேன், நான் சொல்றது மட்டும் செய், அது மட்டும் செஞ்சா போதும்.
நீ எல்லாத்தையும் போட்டு உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் போட்டு உன் மன உளைச்சல் ஆக்கிக்கணும்னு அவசியம் இல்ல. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த மனவாட்டிங்கிற ஸ்தானத்துல கர்த்தர் எதிர்பார்க்குது என்ன தெரியுமா? நம்ம அவர் பாதத்துல அமர்ந்திருக்கணுங்க, காத்திருக்கணுங்க. காத்திருக்காம நம்ம எவ்வளவுதான் ஓடுனாலும், எவ்வளவுதான் நம்ம இயேசுக்காக தான் ஓடுறோம். இயேசுக்காக தான். ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீ என் பக்கத்துல வந்து உட்காரேன் கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமே, என்னோடு கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ண, டைம் ஸ்பெண்ட் பண்ணுதான் கேட்பாரு. அதுதான் மனவாட்டி மனவாளனுக்குள்ள இருக்கிற உறவு. அப்ப அந்த உறவுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்ம எவ்வளவு மணி நேரம் மினிஸ்ட்ரி பண்றோம், எவ்வளவு மணி நேரம் அவர் இடத்துல காத்திருக்கிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் நம்ம எந்த மனவாட்டி ஸ்தானத்துல இருக்கிறோமா, இல்ல ஊழியம் செய்யறேன்னு அந்த சர்வெண்டோட ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏசுவே சொல்றாரு எது சரின்னு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லூக்கா, நீங்க இதெல்லாம் குறித்து கொள்ளுங்க. லூக்கா 12வது அதிகாரம், அதுல 35 to 40 வசனங்கள் நீங்க போய் வாசித்து பாருங்க. அதுல ரொம்ப தெளிவான சில காரியங்களை ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? அதாவது விழிப்பா இருக்கிறதுனா என்ன, எப்படி இருக்கணும்னு சொல்லி அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாத்தீங்கன்னா அங்க போடப்பட்டிருக்கிறது 2ஆம் 3ஆம் ஜாமத்தில் விழித்திருக்கிறவர்களாக காணப்படுவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் இது வந்து நிச்சயமா ஒரு மனவாட்டி ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் கட்டாயமாக இருக்கும். அது என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் ஜாமம்னா என்ன? முதல் ஜாமம்ங்கிறது வந்து ஈவினிங் 6 o'clock இருந்து 9 o'clock. அதாவது 2வது ஜாமம் 9 to 12. அதுக்கப்புறம் 3ஆம் ஜாமம்ங்கிறது வந்து 12 to 3. அதாவது 9 மணி, நைட்டு 9 மணில இருந்து பகல் 3 மணி வரைக்கும் இருக்கிற பகுதி தான் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாமத்துல விழித்திருந்து என்னோட காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாய் மனவாட்டி ஸ்தானத்துல இருப்பாங்கங்க, 100%. அது மாதிரி எத்தனை பேர்னால இருக்க முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய பேர்னால முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மள மனவாட்டியை தெரிந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னாக்க நம்மளை பார்த்தான் கேட்பாரு, என்னோடு கூட விழித்திருக்க மாட்டியா, என்னோடு கூட விழித்திருக்க மாட்டியா? பேதுருட்ட போய் சொல்ற, நீயுமா தூங்குற பேதுரு, என் கூட 1 மணி நேரம் நீ விழித்திருக்க மாட்டியா? ஏன் அவர் அவங்கள்ட்ட மட்டும் சொல்றாரு? 3 பேரை மட்டும் கூட்டிட்டு வந்து சொல்றாரு, நீ என்னோட விழித்திருக்க மாட்டியா? ஏன் 12 பேர்கிட்ட சொல்லல? ஏன் அது சொல்லிருக்கலாம்ல? அவங்க எல்லாருமே டிசைபிள்ஸ் தானே, அவரோடு கூட தானே பிரயாணிக்கிறாங்க. ஆனா அவர் பாருங்களேன், அதுலயும் செலக்ட் பண்ண பிரியமான 3 பேர்கிட்ட சொல்றாரு, என்னோடு கூட விழித்திருங்க. அப்ப ஒருவேளை ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட தருணத்துல காக்க வைக்கிறாரு, இந்த 2ஆம் ஜாமத்திலையும் 3ஆம் ஜாமத்திலையும் உங்களை காத்திருக்க பண்ணுகிறாரு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் ஆண்டவருடைய லிஸ்ட்ல நீங்க மனவாட்டிங்கிற ஸ்தானத்துல வந்துட்டீங்க. அதை விட்டுறாதீங்க. ஆண்டவரிடத்துல நீங்க காத்துருங்க. சோ இதோடு கூட நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கடந்து போகிறோம். எல்லாருமே திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லி நான் இன்றைக்கு கடந்து போக விரும்புகிறேன். நம்ம வந்து எதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, புத்தியுள்ள, அதாவது விழிப்புள்ள மனவாட்டி இல்லையா? விழிப்பா இருக்கிற மனவாட்டி. நான் உங்களுக்கு சொன்னேன், விழிப்புள்ள மனவாட்டின்னு சொல்லும் போது நம்மளோட வாழ்க்கையில ஆவியானவரோடு கூட நெருங்குகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர்ல வளருகிற காரியம். அப்போ நம்மளுடைய கர்த்தரோடு கூட, நம்ம நேசரோடு கூட இருக்கிற உறவுல வளரும்படியான காரியம். அதை நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எப்படி போகணும், வாழ்க்கை முறையில நம்ம எப்படி போகணுங்கிறதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம். சரிங்களா? இதுல 2வது வசனத்தை நீங்க கவனித்தீங்க அப்படின்னா, 2வது வசனம் என்ன சொல்லுது? அங்க 1வது வசனத்தோடு நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்கே அதாவது சவுலின் மேல ஒரு அபிஷேகம் வருகிறது. அவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. எதற்காக? ராஜாவாய் செலக்ட் பண்ணிட்டார். சரிங்களா? இந்த பகுதியில இருக்கிறது எதுவுமே நீங்க இந்த பகுதியில இருக்கிற நம்ம எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நம்ம பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதாவது ஆண்டவர் மனவாட்டியை செலக்ட் பண்ண எல்லார் மேலயுமே ஆண்டவர் ஒரு விசேஷித்தமான அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இல்ல அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறவங்க. நம்ம எல்லாருக்குமான வார்த்தை தான் இது. அப்போ என் மீது அந்த அபிஷேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது குறித்துட்டார், முத்திரை போட்டுட்டார். அப்ப முத்திரை போட்ட உடனே சவுல் வந்து உடனே மாறிட்டாரானா? கிடையாது. அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். அப்ப 2வது வசனம் சொல்லுது, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லை ஆகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ
உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்போ எடுத்த எடுப்புல அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் வளர்ச்சி அடைஞ்சு விடவில்லை. அப்போ உங்கள் மேலும் என் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த முத்திரையின் அபிஷேகம், ஆவியானவர்ங்கிறது என்னதான் மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரையாக பெற்ற ஆவியானவர். அது கடைசி வரைக்கும் அவருக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இந்த தீவெட்டி எரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, புஷ் பண்ணிட்டே இருக்கணும், ஊதணும். இல்ல கொஞ்சம் ஃபியூவல் இருந்தா என்ன பண்ணுவீங்க, ஊதிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆவியானவரை நிறைவை அடையும் பொழுது இந்த தீவெட்டி எரியும். மணவாளன் வரும் பொழுது நான் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட போக முடியும். அப்போ இவனோட வாழ்க்கையில சொல்லப்படுறத பாருங்க, சாமுவேல் அழகா அந்த படிநிலைகளை இங்க எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது காரியம், நீ என்ன செய்வேன்னா சவுலே, நீ போவ, நீ எங்க யார பாப்ப அப்படின்னா ஒரு 2 பேரை பாப்ப. எங்க பாப்ப? ராகேலின் கல்லறை என்றீங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து யார் என்ன பேசுறாங்க, கழுது அகப்பட்டுருச்சுப்பா, ஆனா உங்களுக்காக அங்க என்ன பண்றாரு உங்க அப்பா விசாரப்பட்டு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா, இதை நான் உங்களுக்கு எதோடு கூட ஒப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இது என்ன காரியம் அப்படின்னா, பிரகாரத்துல நிற்கிறதான ஒரு அனுபவம். பிரகாரம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் எங்கள் ஜனங்களா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருமே பிரகாரத்துல வந்து நிற்பாங்க. பிரகாரம் என்பது என்னது? நான் இது வந்து ஒரு தேவ மனுஷனிடத்துல இருந்து கேட்டேன், அதையும் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நான் இதை சொல்லுகிறேன். அவர் சொன்னாரு, அந்த பிரகாரத்துல நான் நிற்கும் போது என்னன்னா, சூரிய வெளிச்சத்துல நான் நிற்பேன். நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வனாந்திரத்தை பார்க்கலாம், பூமி, அதாவது நீங்க இருக்கிற ஸ்தலத்தை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஈவன் மேல வந்து மகிமையின் மேகம் தங்கி இருக்கிறதே அங்க இருந்து நின்று பார்ப்பாங்க. அப்ப எப்படிப்பட்டனா, ஜனங்கள் நின்ற அந்த இடம், பிரகாரம் என்கிற இடம் என்ன அப்படின்னா, உலக கவலைகள்னால இருந்த இடம். ஏன்னா அங்க பலிப்பீடம் இருக்கு. அங்க வந்து என்ன சொல்லுவான், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவியா இருக்கிறேன், நான் வந்து எனக்காக பலி செலுத்துங்க, எனக்காக பலி செலுத்துங்க. இல்ல அது மட்டும் இல்ல, எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல, அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு என் வீட்டுல இந்த காரியங்கள் கஷ்டம் இல்ல. ஆனா இவன் யாரு? முத்திரிக்கப்பட்டவன், இவன் அழைக்கப்பட்ட கூட்டத்துல இருக்கிறான். அப்போ ஆனா அவன் எங்க நிக்கிறான் தெரியுமா? அவன் பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க இங்க பாருங்களேன், அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? ஆவிக்குரிய செய்தி இல்ல, உலக பிரகாரமா அவங்க அப்பா உனக்கு கவலைப்படுறாருப்பா, உனக்கு ஒரே விசாரப்பட்டுட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாங்க. அப்ப இந்த ராகேலின் கல்லறை என்பது எதை காட்டுகிறது அப்படின்னா, அடிமைத்தனத்தின் வாழ்வு. ஏன் ராகேலின் கல்லறை நீங்க எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, ராகேலை பற்றி உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். யாக்கோபினுடைய தரிசனம், யாக்கோபின் மேல வைக்கப்பட்டிருந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ள விடாதபடி 14 வருஷம் அவன் அடிமைத்தனத்துல இருந்ததுக்கு யார் காரணம்னா ராகேல் தான் காரணம். ராகேலுக்காக 7 வருஷம் இருக்கிறேன்னு சொல்றான். அதுலயும் ஏமாற்றப்பட்டு மீண்டுமா ஒரு 7 வருஷம் அவன் என்ன பண்ணப்படுகிறான், மீண்டுமா அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அது வரைக்கும் பெத்தேல்ல பார்த்த விஷயம் மறந்து போச்சு. தேவன் தன்னோடு வந்தாரே, தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அவர் மீண்டுமா எனக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரே, அதெல்லாம் மறந்து போச்சு. 14 வருஷமும் ராகேல் ராகேல் ராகேல், இது மட்டும்தான் அவன் மைண்ட் செட்ல இருந்தது. அப்போ இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா இன்னும் பிரகாரத்தை நம்ம நின்று கொண்டிருக்கிறோமா? சூரிய வெளிச்சம் தான் நம்ம மேல பட்டுக்கிட்டு இருக்குதா? இந்த சூரிய வெளிச்சம் என்ன எப்படி இருக்கும்னு அந்த மனிதர் சொன்னார் அப்படின்னா, அந்த தேவ மனுஷன், அந்த சூரிய ஒளி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி காமிக்கும் நம்மள. இப்ப உச்சி வெளியில் வந்துச்சுன்னா நம்ம காணாம போயிருவோம், நம்ம நிழலே தெரியாது பாத்துக்கோங்க. அதுவே அந்தி சாயுது அப்படின்னா நிழல் வந்து என்ன பண்ணும், நீளமா விழுகும். அதுவே வந்துட்டு நம்ம பகல் காலத்தை பாத்தீங்கன்னா நிழல் கம்மியா விழுகும். அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து இந்த பிளக்சுவேட்டடா இருக்கிற வாழ்க்கையா இருக்கும். ஆவியானவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையா இருக்காது. என்றைக்குமே நம்ம உலக பிரகாரமாவும் நம்மளுடைய சரீரத்தை குறித்தும் மாம்சத்தின் காரியங்களை குறித்தும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்தும் கட்டப்பட்டவர்களாகவே இருக்கும். ஒரு சிலர் நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம பாருங்களேன், நம்ம பாவத்துக்காகவே 1 மணி நேரம் எல்லாம் போய் அழுதவங்க எல்லாம் இருக்கும். அதுவும் அடிக்கடி ஆண்டுட்டு போயிட்டு. அப்ப என்ன ஆண்டு என்ன, எவ்வளவு நாள் தான் உன் பாவத்துக்காகவே நீ வந்துட்டு இருக்க? எப்பதான் நான் என்னோட ரகசியங்கள் நான் உங்களோட பேசுவேன்? எப்பதான் அந்த மனவாட்டி ஸ்தானத்துக்கு நீ வருவ? கேட்பாரா இல்லையா? கண்டிப்பா கேட்பார்ல. அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, அந்த பிரகாரத்திலேயே நம்ம நிக்கிறோம், அந்த பிரகார அனுபவத்திலேயே நம்ம இருக்கிறோம். அதனால என்னன்னா, உலக கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானா, இன்னும் நம்ம ஆவியானவருக்குள்ள வரல, இன்னும் மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை அடைகிறதுக்கு நம்ம வெகு தூரம் போக வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லிதான் இந்த பகுதியில நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஏன்னா பாருங்க, இந்த பிரகாரத்துல நிக்கிறவன் அப்பப்போ உலகத்துக்குள்ள போயிட்டு தான் வருவான். அவன் டக்குன்னு என்ன பண்ணிடுவான், போயிட்டு உலகத்துல போயிட்டு வந்துருவான், பாவி ஆயிடுவான், மறுபடியும் வருவான், வந்து பலிப்பீடத்துல மறுபடியும் என்ன பண்ணுவான், சாக்ரிஃபைஸ் செலுத்துவான், அதுக்கப்புறம் மறுபடியும் அதேதான். இப்படிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பாவமும் இருக்குது, நான் அப்பப்ப ஆண்டுகிட்டயும் வந்துக்குவேங்க, நான் வந்து புலம்பிக்குவேங்க. ஆனா ஆண்டு என் மேல அழைப்பு வச்சிருக்காங்க, எனக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்திருக்கிறாருங்க,
அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் இது இல்ல. இன்னும் நீ முன்னேறி போக வேண்டும். நீங்கள் நானும் முன்னேறி போக வேண்டும். அடுத்த அந்த பிரகாரத்தை தாண்டி நம்ம போகணும். அதுதான் இங்க நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்து பாருங்க, நான் வேகமாய் போகிறேன். 3வது வசனம் சொல்லுது, நீ அவ்விடத்தை விட்டு, நல்லா கேளுங்க, அந்த ராகேலின் கல்லறை விட்டு நீ அப்புறமா போவ. எங்க போவேன்னா, விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சை ரசமுள்ள துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். இது என்னன்னா அடுத்த ஸ்தானம். இப்ப உலக பிரகாரமான காரியத்தை தாண்டி அடுத்த ஸ்தானத்துக்கு நீ போவ சவுலே. எங்க போற அப்படின்னா, இது என்ன ஸ்தானம்னா பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? பிரகாரங்களை தாண்டி நம்ம போகும் பொழுது அங்கே பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, குத்து விளக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜையில அப்பங்களை அடுக்கி வைத்திருப்பாங்க. இதெல்லாமே நமக்கு தெரியும் இல்ல? அங்க ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். அப்ப அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. வெளி பிரகாரத்தில் நிக்கிறோம், எப்படி வேணா நிக்கலாம், எப்படி வேணா நிக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு வந்து நிக்கலாம். ஆனா அங்க ஏன்னா வெளியே பாத்தீங்கன்னா ஜனங்கள் நிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தார்கள் வந்து அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த பனிமுட்டுகள் எல்லாம் பாதுகாத்துட்டு நிப்பாங்க. ஆனா இந்த பிரகாரத்துக்குள்ள, அதாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதற்கேற்ற பரிசுத்தம், அதற்கேற்ற அபிஷேகம் கட்டாயம் தேவை. அப்ப இங்க போகும் பொழுது சொல்லப்படுது சவுலுக்கு, நீ போவ அங்க பாருங்களேன். அதாவது அங்க வந்து இயேசு கிறிஸ்துவ அடையாளமா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டியானவர். அது மட்டும் இல்ல, அப்பமும் ரசமும் அங்க சொல்லப்படுகிறது. அப்போ அவனுக்கு அப்பம் கொடுக்கப்படும், அவன் வாங்கி கொள்ளணும். அப்போ இயேசு வந்து என்ன பண்றாருங்க, அவனை சந்திக்க வருவார், அதுதான் அர்த்தம். அப்போ அந்த இடத்துல என்னன்னா, அவன் போகிறான், அவன் அதை அனுபவிக்கிறான். அந்த இடத்த அவன் என்ன பண்றான், அபிஷேகம் தான், அந்த இடத்துல உலாவெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஆனா அங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னன்னா மேஜை அப்பங்கும் போது நமக்கு நல்ல வெளிப்பாடுகள் வரலாம், நம்ம வேதத்தை தியானிக்கலாம். சோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாஷை எல்லாம் பேசுறோம். அதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவங்கள். அப்போ நான் எதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆரம்பத்து கட்டத்துல இருந்து அந்த மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை நோக்கி போறது எதை குறித்தது அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், ஆவியானுடைய வளர்ச்சி, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நம்ம எவ்வளவு விட்டு கொடுத்து அவரை நிரப்ப அனுமதிக்கிறோமோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனவாட்டிங்கிற அந்த இன்டீரியரா இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகும்னு சொல்லிதான் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுது, இங்க வந்து ஆவிக்குரிய ஐக்கியத்தை பார்க்கிறோம். சவுலை பார்க்க வர்றவங்க எங்க போறாங்க, பெத்தேலுக்கு போகிறவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் என்ன பண்றாங்க, உலக பிரகாரமான ஆட்கள். அவங்க எதை குறித்து சொல்லிட்டு போனாங்க, அவங்க வந்து உங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருப்பா, அவர் ஒரு பிரச்சனையில இருக்காருப்பா, நீங்க போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த கட்டம் நம்ம முன்னேறி செல்லும் போது, ஆவியானவருக்கு நம்ம அனுமதிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில வருகிறது வந்து ஆவிக்குரிய ஐக்கியங்கள். அதுதான் இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது என்னன்னா, பரிசுத்த அந்த மேஜையின் அப்பத்தை, அதாவது அந்த அதிகாலையில நம்ம கிடைக்கிறதான அந்த போஜனம், அந்த வானத்து மன்னா அவங்க பெற்றுக்கொண்டாங்க இல்லையா, அதே போல ஆண்டு புதிய ரெவலேஷன்ஸை கொடுப்பார். வார்த்தையினால நம்மளை நிரப்புவார், பரிசுத்த ஆவினால நம்ம நிரப்புவார். இது அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த வார்த்தை, அந்த 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 வார்த்தையின் வளர்ச்சி தான் அந்த அப்பத்தை குறிக்கும். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை கூட நம்ம கடந்து போகணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், பிரகாரத்திலேயே நின்றுறோம், பிரகாரத்திலேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுறோம். அதாவது நம்ம யாத்திராகம் 24 இதே போல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குதுங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் மூப்பர்களை அழைத்து கொண்டு வா, ஆரோனை அழைத்து கொண்டு வா, இல்ல நீ வந்து அதாவது நாதாவை அழைத்து கொண்டு வா, அவங்க வந்து என்ன தரிசிக்கட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப 70 பேர் அதாவது மோசே, அவனோடு கூட நாதாவும் அபியூவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரோனும், அதோடு கூட 70 பேர் மூப்பர்களும் எங்க போறாங்க, மலை மேல ஏறி போறாங்க. கீழே வந்து ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவங்க பிரகாரத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை மட்டும் அலோவ் பண்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த பிரதான ஸ்தலத்துல, அதாவது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாங்க. அதனுடைய அர்த்தம் அதுதான். பரிசுத்த ஸ்தலம்னா அவங்க என்ன பண்றாங்க, மிட்ல போய் நிக்கிறாங்க. அதாவது அந்த மலையினுடைய ஒரு 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 குறிப்பிட்ட பகுதி ஏறின உடனேயே தேவனுடைய அந்த பாதத்தினுடைய காரியங்களை பாக்குறாங்க. பாதத்துக்கு கீழே இருக்கிற அந்த 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 இளநீல அந்த நிறத்தை பார்க்கிறாங்களாம். அதை பார்த்த உடனே புசித்து குடித்தவங்க அப்படியே சந்தோஷமா இருந்தாங்களாம். புசித்து குடித்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், திருப்தி. நாங்க தரிசிச்சிட்டோம், தெய்வத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற திருப்தி அவங்களுக்குள்ள வந்துருது. அவ்வளவுதான், அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க.
இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம், அதுவே போதும் என்று இருக்கிறோம். எப்படி? எனக்கு வார்த்தை வருதுங்க, எனக்கு தரிசனம் வருதுங்க, எனக்கு வெளிப்பாடுகள் வருதுங்க, எல்லாமே வருது, எனக்கு நான் அபிஷேகமும் இருக்குது இல்ல. ஆனா இன்னும் ஒரு ஸ்தானத்தை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அப்ப அதை நம்ம உணரணும். அப்ப அங்க இருந்த 70 பேர்களுக்கு அந்த காரியம் கிடைக்கல. நீங்க பாருங்க, ஒரே ஒரு மோசே, அவனைத்தான் ஆண்டு சொன்ன, நீ மட்டும் வா மோசே, நீ மட்டும் என்னுடைய என்ன எங்க வரணும், நீ என்னுடைய மலை உச்சிக்கு நீ வா. அங்க வேற யாருங்க? அதுதாங்க மனவாட்டி ஸ்தானம். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் அழைத்த அந்த மிகுதியான கூட்டம் இருந்தது. அதுல ஒரு சில கூட்டத்தை அனுமதிச்சாரு. அவங்க என்ன பண்ணாங்க? தெய்வத்தை தரிசித்தாங்க. அதுவும் பரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான் போனாங்க. ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போனா அப்படின்னா, மோசே மட்டும் போனான். அந்த நாள்ல மோசே மட்டும்தான் போனான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குது. ஆண்டவர் எல்லாரையும் அங்கீகரிச்சிடுறாரா? ஆண்டவர் எல்லாத்தையுமே அப்படியே நெருக்கத்துல கொண்டு வந்துடுறாரா? நோ, நெவர். அப்ப அந்த மனவாட்டிங்கிற அந்த நெருக்கமான அந்த ஸ்தானத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா, கட்டாயமாக நம்ம இதெல்லாம் கடந்து போகணும். அப்ப நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? நம்ம எங்க நிக்கிறோம்? பிரகாரத்தில் நிக்கிறோமா, இல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் நிக்கிறோமா? பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றாலும் கூட திருப்தி அடைந்துடாதீங்க, திருப்தி அடைஞ்சிடாதீங்க. அததான் நான் சொல்ல வருகிறேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது, அபிஷேகம் கிடைக்குது, எல்லாமே எனக்கு கிடைக்குது. பட் ஸ்டில் ஐ எம் லேகிங். நான் எங்க போகணும் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நான் போகணும். மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா இங்க பாருங்களேன், நான் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னல, அந்த சூரிய வெளிச்சம் நம்மள என்ன பண்ணிரும்? அநேக முறை ஏமாற்றிடும். நமக்கு நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம். ஆனா இங்க இருக்கிற வெளிச்சம் என்னன்னா, குத்து விளக்கின் வெளிச்சம். அந்த தேவமனிதர் சொன்னாரு, இந்த குத்து விளக்கின் வெளிச்சம் கூட என்ன செய்திரும் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அன்னாள் போய் அங்க ஜெபித்து கொண்டிருக்கிறா, அழுது கொண்டிருக்கிறா. ஏலி என்ன பண்றாருன்னா, அந்த அந்த வாசல் முற்றத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நினைச்சாரு, அவ என்ன பண்றா, அவ குடித்திருக்கிறாளோ, அவ குடித்து வெறுத்திருக்கிறாளோ, அவ இன்னுமா ஏன் இன்னும் குடியை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவ சொல்ற, இல்ல இல்ல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். அப்ப ஏலி எந்த வெளிச்சத்துல மண்ணாலை பார்த்தா? ஏலி அந்த அந்த குத்து விளக்கு வெளிச்சத்துலதான் அண்ணால பார்த்தார். ஆனா அது கூட அவர் தப்பா பார்த்தார். பாத்தீங்களா? அவர் தப்பா தானே பார்த்தாரு. அவ வந்து விசாரத்தோட அழுது கொண்டிருக்கிறவளை பார்த்து அவ குடித்திருக்கிறான்னு சொல்லி வேலி சொன்னார் அப்படின்னா, அங்க கூட நம்ம தவறு செய்ய நேரிட்டு விடலாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த வெளிச்சம் கூட சில நேரங்கள் நம்ம பார்க்கிற விதத்துல, நம்ம நடக்கிற விதத்துல நம்ம தவறாய் நடந்து கொள்ளலாம், தவறாய் நினைத்து கொள்ளலாம். ஆனா அந்த அந்த அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, அது எங்கேயுமே மாறாதுங்க. அது என்னன்னா, அந்த செக்கினா மகிமை நிறைந்திருக்கிற இடம். ஆண்டவர் வந்து அழகா சொல்லுவாரு மோசையின் இடத்துல. அதை சொல்லும் போது, கிருபாசனத்தை வச்சிரு மோசே, நான் அங்க வந்து உன்னோடு கூட பேசுவேன், உன்னோடு வந்து பேசுவேன். அவர் பரிசுத்த ஸ்தலத்துல பேசல, அவர் பிரகாரத்துல பேசல. அவர் எங்கதான் பேசுறாரு? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்கதான் பேசினார்ல. அங்கதான் பாருங்களேன், இங்க போடப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை நீங்க கவனித்து பார்ப்பீங்களானா, பின்பு அந்த அந்த 5வது வசனத்தை கவனிங்க. பின்பு அதையும் தாண்டி போகிறான் சவுல். எங்க போகிறான்? பின்பு பெலிஸ்தரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். இது வந்து யார் சொல்றது? அவர் சாமுவேல் சொல்றார். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இங்க 2 காரியம் இருக்குது. தேவனுடைய மலை, தேவனுடைய மலைக்கு போகணும்னா சாதாரண விஷயம் இல்ல. நம்மள வந்து பிரகாரத்திலிருந்து ஆண்டவர் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போயிடுவார். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்துல இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அந்த மகா பிரதான ஸ்தலம் இருக்குது பாத்தீங்களா, இட் இஸ் நாட் சோ ஈஸி. எல்லாருமே போயிட முடியறது இல்ல. ஏன்னா இங்க ஒரு வார்த்தை இருக்குது, அது எங்க இருந்ததாமா, பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற இடத்துல. பெலிஸ்தருங்கிறது வந்து யாரு? சத்துரு. அப்ப நம்ம அந்த மகா பிரதான ஸ்தானத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, கட்டாயமாக நாம அங்க யுத்தம் பண்ணிதான் போக வேண்டும். பிசாசு விட்டுற மாட்டான், பிசாசு சாதாரணமா விட்டுற மாட்டான். பிரதான ஸ்தலத்துக்குள்ள கூட போயிடுறோம், சரி போ நீ போ அப்படின்னுவான். ஆனா இந்த மகா பிரதான ஸ்தலத்துக்கு போகணும்னு எவன் விருப்பப்படுறானோ, அவன் எப்படியாவது போகணும்னு நினைக்கிறானோ, எதை தாண்டிதான் போகணும்? அந்த பெலிஸ்தரின் தானியத்தை தாண்டிதான் போக வேண்டும். அப்போ அவங்க இப்போ இப்படிப்பட்டவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, யுத்தத்தின் வாழ்க்கையில இருப்பாங்க. அவங்க யுத்தம் செய்கிறவர்களா இருப்பாங்க. ஒரு பக்கம் யுத்தம் செய்வாங்க, ஆவில நிறைந்து யுத்தம் செய்து கொண்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் மனவாளனோட அந்த அந்த உறவுல இருப்பாங்க. நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் நம்ம இருக்கிறோம்னா, நம்ம மனவாட்டி ஸ்தானத்தை அதிகமாய் நெருங்கி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இதுதான் விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. நம்ம அதை கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குது, நம்ம எந்த ஸ்தலத்தில் நிக்கிறோம், எனக்கு அந்த க்ரோயிங் இருக்குதா, அந்த குரோத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறேன், நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறத ஆவியானவருடைய உதவியோடு கூட தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், நிச்சயமாகவே
அங்க நம்ம யுத்தம் செய்து ஆக வேண்டும். இந்த ஸ்ட்ரகிள நம்ம பேஸ் பண்ணவங்களுக்கு கட்டாயமா தெரியுங்க. நம்ம ஆண்டவரே சொல்லுவார், நீங்க ஏறி வா என்று சொல்லுவார். நீங்க ஏறி வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ என் மலை உச்சிக்கு வா என்று சொல்லுவார். நீ இந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள வா என்று சொல்லுவார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பிரியப்படுகிறார். நான் இன்னும் உங்ககிட்ட பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ அநேக நேரம் எங்கிட்ட வந்து காத்திருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்ப அந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள அந்த நாட்கள் எப்படி போவாங்க தெரியுமா? எல்லாரும் இல்ல, எல்லா ஆசாரிகளும் போயிட முடியாது. ஒருவேளை ஆசாரிகள் கூட கூட்டமா இருக்கலாங்க. பிரதான ஆசாரியனுக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருந்தா அதுவும் ஆசாரியர்கள் தான். ஆனா அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ள அதாவது மகா பிரதான ஆசாரியர் தான் போக முடியும். அந்த பிரதான ஆசாரியர் ஹை பிரீஸ்ட் தான் அங்க போக முடியும். அதற்கு எத்தனை சுத்திகரிப்பு வேணும் தெரியுமா? பயத்தோடு நடுக்கத்தோடு தான் போக முடியும். அவன் உயிரோடு வருவானா இல்லையான்னு தெரியாது அவனுக்கு. அதனால அவன் கவனமா இருந்து தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் அங்க போயிட்டு உயிரோடு திரும்ப வர முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஷெக்கினா மகிமைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாகம் முதலாவது தேவை. அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறைய பிரச்சனை வரும். ஆனா நம்மளோட ஒரே நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் என்ன பண்ணணும்? அவரோடு பேசணும், அவரோட அமர்ந்திருக்கணும். அந்த ஷெக்கினா மகிமை ஒரு நாளும் போய் சொல்லாதுங்க. ஒரு நாளும் அந்த அந்த மகிமையினுடைய வெளிச்சத்தை யோசிச்சு பாருங்க. ஷெக்கினா மகிமையோட மகிமையை யோசிச்சு பாருங்க. அதுல இருக்கிறவங்க எந்த விதத்திலையும் கட்டாயமாக தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பிரகாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், ஜனங்கள் இருப்பாங்க, சத்தம் இருக்கும், வெளியே நீங்க எட்டி பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், நீங்க வானத்தை பார்க்கலாம், பூமியை பார்க்கலாம், உங்களுடைய பாளையத்தை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுவே நீங்க பிரதான ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஆசாரியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் அந்த நான் சொன்னேன் ஆவிக்குரிய ஐக்கியம். அங்க இருக்கவங்கள்ட்ட நீங்க பேசிட்டே இருப்பீங்க, அங்கேயும் மனுஷ சத்தம் இருக்கும். அங்க மனுஷ சத்தம் இருக்கும். எப்பவாவதுதான் ஆண்டு வந்து சாமுவேல்கிட்ட பேசுற மாதிரி என்ன பண்ணுவார்? இறங்கி வந்து சாமுவேலே சாமுவேலேன்னு பிரதான ஸ்தலத்துல பேசினார். அதுக்கப்புறம் என்னது? நம்ம போகணும். நம்ம மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க யாருதான் இருப்பா? தேவனுடைய சத்தம், தேவனுடைய வெளிச்சம், அவருடைய மகிமை மட்டுமே அங்க இருக்கும். அதுதாங்க மணவாட்டியின் ஸ்தானம். அங்கே அமர்கிறவர்கள் தான் மணவாட்டி. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஊடுருவி போகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட லைஃப் எங்க இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தலத்துல இருக்கிறோம் இல்ல? மிக முக்கியமான காரியம்ல. அப்ப அந்த ஆவியானவரோட அந்த உறவுல நம்ம முன்னேறி செல்லும் போது மட்டுமே நம்ம அந்த பிரதான ஸ்தலம் இதுதாங்க இறுதி. இந்த கட்டம் தாங்க இறுதி. அதை அடையிறது அவ்வளவு சாதாரணமானதும் அல்ல. நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம நிறைய விளைக்கரையும் கொடுக்கணும். அன்று அதிக உபவாசங்கள் தேவையா இருக்கும், அதிக கண் விழிப்புகள் தேவையா இருக்கும். ஒருவேளை நம்ம சரீர அளவுல நம்ம ஒடுங்கி போகலாம். சில நேரங்கள்ல சரீரத்துல நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டே இருப்போம். ஆனா நம்ம ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? சந்தோஷமாய் முழு வெள்ளத்தோடு இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா? டக்குன்னு நம்ம போய் உட்கார்ந்தோன்னா கனெக்ட் ஆகும். பரிசுத்த ஆவியான டக்குன்னு கனெக்ட் பண்ணுவார். அந்த அனுபவம் எப்ப வரும் தெரியுங்களா? நம்ம அந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அதுதாங்க அந்த மலை உச்சி இல்ல,